வணக்கம் நண்பர்களே. நேத்திக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டேன். எப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா குடுத்த லேப்டாப்ல விண்டோஸ் 11 இருக்கு. பாஸ் லினக்ஸ் இருக்குன்ட்டு. அந்த பாஸ் லினக்ஸ்ன்றது எப்படி இருக்கும் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் நான் இப்ப என்னோட லேப்டாப்ல ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி, விர்ச்சுவல் பாக்ஸ்ல இந்த லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. விர்ச்சுவல் பாக்ஸ்னா ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது. விர்ச்சுவல் பாக்ஸ்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இன்னொரு செப்பரேட் பாக்ஸ வச்சு அதுக்குள்ள சிஸ்டம ரன் பண்ற மாரி. இது எதுக்காகன்னா, என்னோட சி கோலன்ல ஏற்கனவே நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்னொரு கோலன்ல உபுண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் ஆயிறக்கூடாது. அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால, என்னோட சிஸ்டம்ல ஒரு கோலன்ல இருந்த ஜஸ்ட் ஒரு 30 ஜிபி ஸ்பேஸ அலாட் பண்ணி, இந்த சிஸ்டம இந்த பாஸ் லினக்ஸ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப குயிக்கா ரீஸ்டார்ட், ரீபூட் அந்த எல்லாமே லாகினே வந்துருது. ஒரு சம்டைம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் லேப்டாப்லாம் பூட் ஆகி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுல அப்படி இல்ல. இதுல நல்லா ஃபாஸ்ட்டாவே இருக்கு. ஸோ அத சொல்லலாம்னு தான் பண்ணேன். ஒரு சின்னதா டெஸ்டிங் பண்ணி பார்த்தேன். நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுர்றேன். ஸோ இதுதான் அந்த பாஸ் இருக்கு. பாஸ் லினக்ஸ். ஓகே. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க குடுத்திருக்க லேப்டாப் வந்து 8 ஜிபி கான்ஃபிகரேஷன்ல குடுத்திருக்காங்க. இந்த ரேம்க்கு இந்த பாஸ் லினக்ஸ்ன்றது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும். ஆ இன்னும் சொல்லப்போனா இன்னும் பழைய ஹார்ட்வேர்ல கூட இந்த பாஸ் லினக்ஸ் வந்து நல்லா ரன் ஆகும். இந்த பாஸ் லினக்ஸ் வந்து எப்படி ரொம்ப ஸ்பெஷலா என்னன்னு மெயின் டாபிக் தான் வரல. ஏன்னா ரீசன் என்னன்னா, இத விட நெக்ஸ்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு உபுண்டுல நெறைய வெர்ஷன் இருக்கு. லினக்ஸ் மின்ட், குபுண்டு அப்படின்னு நெறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. நமக்கு குடுத்திருக்க அந்த ஃப்ரீயான லேப்டாப்ல இந்த இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இது வந்து ஏன்னா இது ஃப்ரீ தானே அப்படின்ற ஒரு நெனப்பெல்லாம் வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டமாவே இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதுல வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ற மாரியே ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கு. இது இங்க போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்ன்னு போனீங்கன்னா, இங்க லைப்ர் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். இதுல வந்து டாக்குமெண்ட் வீவர் இருக்கு. லைப்ர் ஆஃபீஸ் ரைட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் நம்ப விண்டோஸ்ல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் வச்சிருப்போம் நம்ப. அதே மாரி இங்க நம்ம வச்சிருக்கோம். திஸ் இஸ் டெஸ்டிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். தென் மினிமைஸ் பண்றது. ஸோ கால்க்ன்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் நம்ம எக்ஸெல்ன்னு சொல்லுவோம்ல. நம்மளோட விண்டோஸ்ல வந்து எக்ஸெல்னு சொல்றது. ஸோ அதே மாரி இங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க லைப்ர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது என்னன்னா, இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். இது ஃப்ரீ அவ்வளோதான். நம்ம வந்து எதுவும் எப்படி சொல்றது, லோக்கல் மார்க்கெட்ல இருந்து யூஸ் பண்றது அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஃப்ரீ அவ்வளோதான். மற்றபடி இது எல்லாமே லைசென்ஸ் தான். இந்த வைரஸ் பிரச்சனை அந்த மாரிலாம் இருக்காது நமக்கு. பயப்பட வேண்டியதில்ல. இது டாக்குமெண்ட் சம்மந்தமா பண்றவங்களுக்கு. இது இல்லாம அடிஷனலா பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் புரோகிராமிங் சம்மந்தமா இதுல எதுவும் டூல்ஸ் இல்ல. நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்ஸ்டால் ஆயிருக்கு. தென் வேற என்னென்ன இருக்குன்னுலாம் பார்த்தோம்னா, கேம்ஸ் ஏதாவது இருக்கான்னு நான் பார்த்தேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கேம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. பட் எதுவுமே இல்ல. ஓகே ஃபைன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் டெர்மினல் ஓப்பன் பண்றேன். இது இப்ப இந்த டெவலப்மெண்ட், புரோகிராமிங், கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் இந்த லேப்டாப் குடுத்துருப்பாங்க இப்ப காலேஜ்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மினல் பத்தி நல்லா தெரியும். அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்றதுன்னா, ஒரு பொதுவான ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே வேணும்னா, இப்ப ப்ரௌசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குரோம் இருக்கான்னு பார்க்கலாம். குரோமோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு குரோமியம் வெப் ப்ரௌசர் ஃபார் லினக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குரோமியம் வெப் ப்ரௌசர் இருக்கு. நான் அடிஷனலா வேற ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். என்னால பிரேவ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது. இது வந்து குரோமியம் ப்ரௌசர். இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த ப்ரௌசர்ஸ் தேவைப்படும். அது இல்லாம இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டெக்னாலஜியா கிளவுட் இதெல்லாம் படிக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ரௌசர்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இந்த ப்ரௌசர்ல அவங்கனால இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி கூகுள் கிளவுட் ஆர் அமேசான் ஆர் அஜூர் எது வேணுமாலும் அவங்க படிச்சுக்க முடியும். ஸோ அதுக்கான ஃபுல் ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. அது போல வேற என்ன சொல்லலாம்னா, ஆமா. ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். பிரேவ் ப்ரௌசர். ஸோ அதுவும் இன்ஸ்டால் ஆகுது. இது எல்லாமே நான் என்னோட பிசிக்கல் ஹார்ட்வேர்ல நான் பண்ணல. ஏன்னா, என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு ஹார்ட் டிரைவ்ல அந்த ஈகோலன்னு ஒரு பார்ட்டிஷன் வச்சிருக்கேன். அந்த பார்ட்டிஷன்ல இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த விர்ச்சுவல் மிஷின் அதில போட்டு அதில இந்த ஓஎஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அளவு நல்ல ஸ்பீட் வருது.
ஸோ இதே இது டைரெக்டாக ஒரு ஹார்ட்வேரில் இருக்கும்போது இன்னும் ஸ்பீட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, குரோமியம் இதெல்லாம் பண்ண முடியுது. அதேமாரி இந்த லேப்டாப்பில் வந்து நான் சொன்னபடி இதெல்லாம் பண்ணுறோம். இது இல்லாமல் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கேம்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ பெயிண்ட்டெல்லாம் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம் விண்டோஸில். இதில் பெயிண்ட் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பெயிண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதில் பெயிண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இல்ல. ஓகே, நான் என்ன பண்ணலாம்னா, இந்த டெர்மினல்ல இருக்கேன் பாருங்க. இந்த டெர்மினல்ல இருந்துகிட்டு, ஆ நான் டக்ஸ் அதாவது லைனக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டக்ஸ் பெயிண்ட்ன்றது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் அத ட்ரை பண்ணி பார்க்குறேன். சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் டக்ஸ் பெயிண்ட். ஸோ இது நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்ல மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, எம்எஸ் பெயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அது ஃப்ரீ. அதாவது ஃப்ரீ இல்ல, பெய்டு. அதாவது மைக்ரோசாஃப்ட் லைசென்ஸ் நீங்க வாங்குனதுனால அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லயும் எம்எஸ் விண்டோஸ் இருக்கு. அதுலயும் நீங்க பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா என்ன விஷயம்னா, லேப்டாப் வந்து கொஞ்சம் நாளடைவுல உங்களோட லேப்டாப்ல நீங்க சாஃப்ட்வேர்ஸ் நெறைய இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ரேம்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். 8 ஜிபி ரேம்ல விண்டோஸ் யூஸ் பண்றது கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கும். பட் அதே இது இந்த மாரி ஒரு லைனக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்லோ டவுன் இருக்காது. ஓகே, முடிஞ்சுச்சு. இப்ப இது என்னன்னா, இப்ப நான் போய் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆச்சான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு கமாண்ட்லயே நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். என்ன கமாண்ட் குடுத்தோம்னா, sudo apt install tuxpainன்னு குடுப்போம். கிளிக் பண்றேன். டக்ஸ் தான் வந்துச்சு பாருங்க. டக்ஸ் பெயிண்ட். இந்த பெயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என் வீட்ல பாப்பாலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவா. ரொம்ப நல்லாருக்கும். ஸோ எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் இது குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான டூல் இது. இத மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு அது கொஞ்சம் ப்ராசஸ். அத நம்ம அப்புறம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாம்ப்ஸ்லாம் சொல்லுவாங்க இதுல. Pro. ஸோ இதில் பெயிண்ட் இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இது வீட்டில் குழந்தைங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எதுக்கு வெளியே யூஸ் பண்ணுறேன்னா எதையுமே நான் க்ளோஸ் பண்ணல. லேப்டாப்போட ஸ்பீடை தான் காமிக்க பார்க்குறேன். அதாவது இந்த ஹார்ட்வேரில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஓடுதுன்றது நீங்களே பாருங்கள். விண்டோஸில் இவ்வளோலாம் வச்சோம்னா நம்ம எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். ஓகே, வேறு ஏதாவது கேம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செஸ் கேம், அதாவது போர் அடிக்கும் போது விளையாடுறதுக்கு. ஓகே, செஸ் கேம் இல்லை, அதுவும் அதே ப்ராசஸ் தான். இப்போ நான் ஜஸ்ட் இங்கே போகிறேன், டெர்மினல் வரேன். டெர்மினலில் போயிட்டு சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் டக்ஸ் பெயிண்ட் கொடுத்து அந்த இடத்துல அதை தூக்கிட்டு செஸ் செஸ் ஸோ இது வெறும் ஒரு 3.6 எம்பி தான். ரொம்ப கம்மியான சைஸ் தான் இந்த கேமு. ஸோ போட்டாச்சா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மெயினாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ப்ரௌசருக்கும் போய் தேவையில்லாமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன்னு கண்ட டவுன்லோடை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டெர்மினலில் சேஃபாக ரன் பண்ணலாம். இவருங்க செஸ்ன்னு அந்த கமெண்ட் கொடுத்தோம், அப்ளிகேஷனே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த கேமை வீட்டில் குழந்தைங்க விளாடுவாங்க. ஸோ இது செஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான். எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செஸ் கேம் விளையாடிக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ண முடியுது இந்த சாஃப்ட்வேர், இது சாரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். இதில் மெயின் என்னன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக ஒரு குயிக்காக இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஓகே, அதே போல் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக சின்ன பிள்ளைங்க கேம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஒருவேளை இது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி 12லேயே பைத்தான்லாம் இருக்குது. ஸோ பைத்தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பைத்தான் இருக்கான்னு தெரியல, பை டிஃபால்ட் எனக்கு வந்துச்சான்னு தெரியல. ஓகே, பைத்தான் ஓ, பைத்தான் இருக்கு. டிஃபால்ட்டாவே எனக்கு வந்துருச்சு இது. இப்போ வேற என்ன செக் பண்ணி பார்க்கலாம்? ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி பார்க்கறதுனா நீங்க டாக்கர்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் வெர்ஷன் ஓகே, டாக்கர் இல்ல. நம்ம டாக்கர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். sudo apt update install
டாப்பர்.io. இது வந்து 321 MB டைமாக தான் ஆகும். ஏன்னா இது வந்து என்னோட லேப்டாப்பில் உள்ள விர்ச்சுவல் மிஷின் உள்ள நான் அது நான் அதையும் காமிச்சிடுறேன். இது வந்து மினிமைஸ் பண்ணுற ஸ்க்ரீனை ஸ்க்ரீன் மோட மினிமைஸ் பண்ணுறேன். டாக்கர் ரன் ஆகுதா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சுலோ சிஸ்டம் சிடிஎல் டாக்கர் ஸ்டார்ட். ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் இருக்குது, தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் டாக்கரோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ரன்னிங். ஸோ இதுதான் விஷயம். இங்கே நமக்கு தேவையானது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் டெராஃபார்ம்லேருந்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மெயினாக என்னென்னா நம்ம வேறு வேறு வெப்சைட்டுக்கெலாம் போய் இதெல்லாம் பண்ணணுன்றது தேவையில்லை நமக்கு. இதில் எல்லாமே நம்ம டெர்மினலில் ஸ்கிரிப்ட்ஸ் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மெயினான இவ்வளவு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த பாஸ் லினக்ஸ்ன்றது இதில் எல்லாமே நம்மளால பண்ண முடியுது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீ அப்படின்ட்டு எதுவும் மோஸ்ட்லி நம்ம பசங்க கம்மியாக நினைக்க மாட்டோம். பட் ஸ்டில் அப்படி எதுவும் நினச்சிட வேண்டாம். ரிலீஸ். இது எதுக்கு நான் போட்டேன்னா, உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ இதில் என்ன ஓஎஸ் நம்ம போட்டிருக்கோம்னா பாஸ் லினக்ஸ். இதோட வெர்ஷன் 10 கொடுத்து போட்டிருக்கோம். அப்புறம் இவங்க இந்த வெர்ஷனுக்கு வச்ச நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரக்யான்னு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பாஸ் லினக்ஸ் பற்றி பேக்ரவுண்டில் எனக்கு அந்தளவு தெரியாது. ஐஐடி மெட்ராஸில் இங்கே நமக்கு சென்னையில் தான் இதை க்ரியேட் பண்ணதாக சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் அதை நானும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் மெயின். நான் சொல்ல வந்தது இவ்வளோ தான். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நிறையா நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய லேர்ன் பண்ணி நிறைய கற்றுக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டக்ஸ் பெயிண்ட்டு, பிரேவ் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டலேஷன்றது முன்ன மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் இதுக்கான மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே ChatGPT, ஜெமினை எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. அதில் போய் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா அதிலே உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதான் விஷயம். டிஎன் கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். பட் இது நமக்கு வந்து ஒரு படிக்கணும், நமக்கு லேப்டாப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு லேர்னிங் ட்ரெஷர் தான்.